வணக்கம் மக்களே, வாங்க அல்ஜிப்ராவில் கண்டினியூஷனில் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாடல் கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் புரியும். x + 1/x = √5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. x³ + 1/x³ வேல்யூ கேட்குறாங்க. x³ வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன் நான், n³ - 3n. இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த இடத்துல ஏன் நான் இங்கே நடுவில் மைனஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே ஃபுல்லாக மைனஸ் வரும். ++னா மைனஸ். சப்போஸ் +- இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ். சப்போஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ். சப்போஸ் ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ். இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் மைனஸ் வரும். மற்றது எப்படி மாற்றி கேட்டிருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். இது எல்லா ஃபார்முலாக்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா, இதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? n³ - 3n. இதை ஃபஸ்ட்டு க்யூப் பண்ணணும். √5³ -3 × √5. ஓகேங்களா, இப்போது இந்த √5 எப்படி எழுதலான்னா, √5³ √5 × √5 × √5 இப்படி எழுதிக்கலாம். -3 × √5. ஓகேங்களா, இப்போ இந்த 2 √5 இருக்குது பாருங்கள், இதை 5ன்னு எழுதிக்கலாம். அதனால தான் இப்படி நான் பிரித்து எழுதினேன். ஓகேங்களா, அப்போ ரிமைனிங் 1 √5 மட்டும் தான் இருக்கும். -3 √5. ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 2 √5 வருமா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, x + 1/x = வேல்யூ கொடுத்துருக்காங்க. x³ வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சைன் தான் பார்க்கணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா n³ - 3n. சப்போஸ் சைன் வேறுபட்டுச்சு, ரெண்டுமே ப்ளஸ் இல்லாமல் ++, இல்லைனா மைனஸ் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக சிம்பிளாக இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3ல் சந்திக்கலாம். வணக்கம் மக்களே.